சொல்லாம கொள்ளாமல் திடீர்னு நைட்டோட நைட்டாக வந்து நம்ம காட்ஸில்லா -0 அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருந்தானுங்க. ஆக்சுவலாக இதில் என்னென்னா முன்னாடி தான் வந்து -1ன்னு விட்டுருந்தீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஜப்பான் இருந்த கவலைக்கிடமான நிலைமையை வந்து காட்டுச்சு. இப்போ இதுக்கப்புறம் -0 அப்படின்னா அப்போ நம்ம காட்ஸில்லாவால் இன்னும் நிலைமை தலைகீழ் ஆக போகுதா, இல்லை ஜப்பானு நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாக போகுதா அப்படின்றதான் ஒரு கேள்வி. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். -0 அப்படின்றீங்களே, ஆல்ரெடி வந்து லாஸ்ட்டில் அதாவது -1ல் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா வந்து போட்டு தாக்கிட்டானுங்க. முக்கியமாக பச்சை கலரில் வந்து அட்டாமிக் பிரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிச்சு. அதெல்லாம் அபூர்வமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் இந்த முறை வந்து அதை சாவடிச்சிங்க. ஓகே, ஒரு சைடு தலைவனை போட்டு தள்ளிட்டீங்க. தலைவன் வந்து மறுபடியும் டீப் சீக்கு போயிட்டு ரீஹாப் செஷனில் இருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா தலைவருக்கு வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற அந்த ஒரு திறன் இருக்குது. ஸோ அப்படி இருக்க போகும்போது மைனஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இது ஜப்பானை பற்றின நெகட்டிவான ஒரு விஷயம் கொண்டு வர போகுதா, இல்லை காட்ஸில்லாவோட நெகட்டிவான ஒரு விஷயம் கொண்டு வர போகுதா அப்படின்றதான் வந்து இங்கே ஒரு டவுட்டு. ஏன்னா நொரிகோவோட கழுத்தில் வந்து கடைசியாக எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே சிம்பியாட் மாதிரி ஒன்று வந்துச்சு. ஆனால் சிம்பியாட் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ அப்படி இருக்க போகும்போது அது வந்து காட்ஸில்லாவோட டிஎன்ஏயோட மிக்ஸ் ஆகி நம்ம நொரிகோவோட சீக்வல் தான் வந்து அப்படியே அடுத்து இங்கே பார்ட்டாக வரப்போதா அப்படின்றதும் தெரியல. ஸோ கொஞ்சம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும்.